அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சாம்சங்குடைய S20 ஃபேன் எடிஷன் வெர்சஸ் S21 ஃபேன் எடிஷன் கம்பேரிசன் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G, அதாவது சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் இஷ்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இதில் இப்போ ஃப்ளைட்ஸே கேன்சல் ஆகுது அப்படின்னு தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். Realme 9 சீரீஸ் இந்தியா லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு, அதுவும் என்னென்னு பார்த்துக்கலாம். Redmi Note 11 சீரீஸ் இதோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் இமேஜும் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 738ல. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். வாட்ஸ்அப்பில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் வரப்போது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஆப் சேட் ஃபீச்சர். இந்த இன் ஆப் சேட் ஃபீச்சர் வந்து தற்சமயம் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS உடைய பீட்டா வெர்ஷனில் ரிவீலாக இருக்குது. அதாவது உங்களுடைய சேட்லேருந்தே வந்து நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணணுமோ இல்லை ஏதாவது ரிப்போர்ட் பண்ணணுமோ சேட்லேருந்தே பண்ணுற மாதிரி வந்து ஒரு புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா பீட்டா வெர்ஷனில் இமேஜஸே ரிவீல் ஆகிடுச்சு. ஏர் இந்தியா ஆல் ஆஃப் அ சடன் யூஎஸ்க்கு போகக்கூடிய எல்லா ஃப்ளைட்ஸும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் லெட்டர் மூலியமாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட் கேன்சலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமைக்ரான் பேண்டமிக் இதனால கிடையாது. 5G சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் ஆல்ரெடி இந்த சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் உடைய இஷ்யூஸ், அதாவது சேட்டலைட்டாக இருக்கட்டும் ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், இந்த சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் உடைய ரேடியோ வேவ்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து அதோட கிளாஷ் ஆகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் 2 நாள் முன்னாடி டெக் அப்டேட்டில். ஸோ இப்போ வந்து யூஎஸில் இந்த சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. வெரிசான் அண்ட் ஏஎன்டி, அதாவது இந்தியாவில் ஜியோ அண்ட் ஏர்டெல் மாதிரி அங்கே வெரிசான் அண்ட் AT&T அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 5G சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஏர்கிராஃப்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃப்ளைட்ஸ் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரேடியோ வேவ்ஸ் கிளாஷ் ஆனால் நிறைய பிரச்சனை வரும். அதனால நாங்கள் ஃப்ளைட்ஸ் அங்கே கொண்டு வர மாட்டோம், யூஎஸ்க்கு நாங்கள் ஃப்ளைட்ஸ் கேன்சல் பண்ணுறோன்னு இப்போ ஏர் இந்தியா சொல்லியிருக்காங்க. இன்னும் சில ஏர்கிராஃப்ட்ஸும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதனால வந்து வெரிசான் AT&T அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தற்சமயம் ஏர்போர்ட் கிட்ட இருக்கக்கூடிய 5G சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் ரோல் அவுட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் இந்த சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் உடைய இஷ்யூ இன்னும் என்னென்ன பிரச்சனை கொண்டு வர போகுதுன்னு. ஸ்னாப்சாட் ஆப்பில் வந்து டீனேஜ் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க. டீனேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது 13 வயசுலேருந்து 17 வயசு இருக்கக்கூடிய மைனர்ஸ் எல்லாருக்குமே வந்து அன்னெசரி ரெக்கமெண்டேஷன், அவங்க அக்கௌண்ட் வந்து தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகாத மாதிரி பேக் எண்டில் ஒரு லாஜிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பேரண்டல் கண்ட்ரோல் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. இது தவிர்த்து வந்து டீனேஜர்ஸ் உடைய அக்கௌண்ட் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு யாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகாத மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்னாப்சாட் வழியாக வந்து US UK இங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து ட்ரக் டீலிங் நடக்கிறதா வந்து இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அதை தடுக்கிற வகையில் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S22 Ultra உடைய ஃபர்ஸ்ட் ரெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். S Penோட வந்து நிறைய இமேஜஸ் ரிவீல் ஆயிருந்தது. இப்போ இதில் சில ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தது கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதோட வந்து ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம்ஸோட இது லான்ச் ஆகுது. கிளாஸ் பேக் பேனல் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh 45 வாட் வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில ஃபீச்சர்ஸும் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஷாமியுடைய Mi 11T Pro இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. Oneplus 9 RTயை டேக் அவுட் பண்ணுற வகையில், ஏன்னா இதுவும் ஃப்ளாக்ஷிப் சிப்ஸை Snapdragon 888 கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸும் நல்லா தான் இருக்குது. கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 10-bit AMOLED பேனல் கூடவே 108 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா 5000 mAh பேட்டரி 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஃபீச்சர்ஸோட வந்து விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 39,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து 34,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சிட்டி பேங்க் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 5,000 rupees வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. OnePlus தரப்புலேருந்து இந்தியாவில் அடுத்த லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட் சீரிஸ் கீழே நாட் CE2, அதுக்கப்புறம் OnePlus 10 Pro. ஏன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர்ஸ் ஆல்ரெடி பெஸ்ட்டில் லிஸ்டிங் ஆயிருக்கு, IMEL லிஸ்டிங் ஆயிருக்கு. இப்போ லான்ச் மந்த் ரிவீல் ஆயிருக்கு. ஏன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் OnePlus Nord CE2 தான் லான்ச் ஆக போகுது. ஃபெப்ரவரிக்குள்ளே இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே OnePlus 10 Pro ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இது மார்ச்சில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ லான்ச் மந்த் ரிவீல் ஆயிருக்கு. அதோட OnePlus அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆல்ரெடி டெக் அப்டேட்டில் நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் 20Kல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதுவும் நாட் சீரிஸ் கீழே அப்படின்னு தெரியுது. பொதுவாக OnePlus ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாவே 30,000 இருக்கும், மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் இல்லைனா ஃப்ளாக்ஷிப் இருக்கும். பட் இனிமேல் வந்து
20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லையும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ரெட்மி அண்ட் ரியல்மி உடைய சீரீஸ் மாதிரி இதுவும் வரப்போகுது. அகைன் இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜூலை 2022 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ அஃபோர்டபுளாக OnePlus வாங்கணும் அப்படின்னா ஜூலை 2022க்கு மேலே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ரெட்மி நோட் 11 சீரீஸ் வந்து குளோபலில் ஜனவரி 26 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ லான்ச்சுக்கு முன்னாடி ரெட்மி பேரில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரிவீலாக இருக்குது. அகைன் இது நோட் 11 சீரீஸுடைய ஒரு அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படிங்கிற மாதிரி தான். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், அதே ஸ்னாப்டிராகன் 695 5G டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி ரெட்மி நோட் 11 ப்ரோ 5G வந்து இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ இது குளோபல் வேரியண்ட்டா இல்லை இந்தியாவில் வரப்போகிற டிவைஸா அப்படின்னு தெரியல. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி Xiaomi உடைய 12 சீரீஸில் கேமரா மாடியூல் இருந்ததோ அதே மாதிரி ஒரு கேமரா மாடியூலில் தான் இங்கே இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ நோட் 11 சீரீஸ் இந்த அவுட்லுக்கோட ஸ்னாப்டிராகன் 695ல வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை ஜனவரி 26 அன்னைக்கு ரெட்மி நோட் 11 சீரீஸ் உடைய குளோபல் லான்ச் கூடவே வந்து MIUI 13 வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ MIUI 13 உடைய குளோபல் லான்ச் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லா இடங்களுக்கும் ஸ்டேபிள் வெர்ஷன் இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க. தற்சமயம் இந்தியாவில் கூட பீட்டா வெர்ஷன் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு. பட் ஸ்டேபிள் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 13 வந்து ஜனவரி 26க்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ரியல்மி நம்பர் சீரீஸ் 9 சீரீஸ்க்காக நிறைய பேர் வெயிட்டிங். இப்போ இந்த 9 சீரீஸ் உடைய இந்தியா லான்ச் டேட்டே ரிவீலாக இருக்கு. 9 சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போது 9 Pro 9 Pro Plus இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அங்கே நீங்கள் லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 10th அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ட் லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அதோட வந்து நேற்று ரியல்மியுடைய CEO வந்து அஃபிஷியலாக அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் வந்து ரியல்மி 9 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி 15,000க்கு மேலே தான் 5G டிவைசஸாக ரியல்மி லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல்மி 9 சீரீஸ் 15,000 மேலே தான் எதிர்பார்க்கலாம். February 10th இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. விவோவும் ஆண்ட்ராய்ட் டேப்லெட் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க, விவோ பேட் இந்த பேரில். அகைன் இது குளோபலில் நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்டிராகன் 870 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 7800 mAhோட 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த டேப் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குளோபலில் அப்ராக்சிமேட்டாக 23,500க்கு லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஒருவேளை இந்தியாவில் வந்தால் கண்டிப்பாக இதை விட காஸ்ட்லியாக தான் இருக்கும். அடுத்ததாக இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். வாட்ஸ்அப்பில் என்ன புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அதை பதில நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சாம்சங் எக்லிப்ஸ் 920. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து வேணும். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.